என்னென்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி, இடையில ஒரு சைக்காலஜி வேற. ஏன்னா இப்போ நம்ம என்னன்னா ஒவ்வொரு வழியிலையும் எங்கிட்டாவது ஒரு வழியில வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. பிஎஸ்சி, பிஎட் முடிச்சா ஏதோ ஒரு டெட் எழுதி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எஸ்சி அந்த ரிலேட்டடாக ஒரு வேலைக்கு ஏதோ நம்ம எல்லா இடத்துலையும் போய் ஃபைட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு டிகிரியை வச்சுக்கிட்டு எல்லா வேலைக்கும் நம்ம போய் எங்கேயும் போக முடியாதா? நம்ம இருக்கிற படிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். எல்லா படிப்பையும் படிச்சுட்டு ஒவ்வொரு படிப்புக்கும் உள்ள வேலைக்கு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணோம். இப்போல்லாம் வந்து ரேரு. கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு டிகிரி போய் படிக்குது, அதுவும் ஊரை விட்டு போய் படிக்குதுங்கிறது ரொம்ப ரேரு. நம்ம என்னன்னா எப்படியாவது நம்ம வீட்டில் வேற அக்கா தங்கச்சி முன்னாடி உள்ள யாருமே படிக்கவே இல்லை. அம்மா வந்து கொஞ்சம் யாராவது நான் இத்தனை பிள்ளைங்களை பற்றி யாராவது ஒரு பிள்ளையாவது எனக்கு படிச்சிடாதா அப்படின்னு. நீங்க 6 பேரா? ஆமா, தம்பியோட சேர்த்து 5 பொண்ணு, தம்பி மட்டும் ஒரு பையன். சரி. இப்போ எல்லாரும் பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி, எம்எஸ்சி சைக்காலஜி. இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி எதுக்கு பண்ணதுன்னா, நம்ம பிஎஸ்சி, பிஎட் முடிச்சுட்டு ஒரு டெட்டு பாஸ் பண்ணணும். அந்த இதுக்கு நம்ம போக முடியாட்டியும் எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஜி டிஆர்பி எழுதணும்னாக்கா பிஎட் இருந்தால் தான் எழுத முடியும். அப்படின்னு சொல்லும்போது பிஎட் போய் படிக்கிறோம். பிஎட்டுக்கு அது கவர்மெண்ட்ல ஒரு ஃபண்டு கொடுத்து அது நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிறதுனால படிச்சாச்சு. நீங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட்ல எல்லாருக்குமே வந்து வேலை கிடைச்சிருது, எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் நிறையா கிடைக்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஷெட்யூல்டு காஸ்ட்லேயும் நம்ம பிஹெச்டி படிச்சுட்டு இங்கே வேலை இல்லை. வேலை இல்லைன்னா நம்ம எங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ண படித்தவொடனே எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்லாம் உறங்கி கொண்டு இருக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஏன் அப்படி சொல்றீங்க? பதிவு மட்டும் தானே பண்றோம் நாங்க. சீனியாரிட்டில இங்க வேலை எந்த சொல்லுவாங்கல்ல, பிஹெச்டி முடிச்சாலே சீனியாரிட்டி அடிப்படையில வேலை இருக்கு, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இப்ப ரீசெண்டா இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இப்ப நான் எழுதினேன், போன மாசம் எழுதினேன். அந்த எக்ஸாம் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம வந்து பிஹெச்டி படிச்சது வந்து சுவாலஜி. தமிழ் எல்லாருக்கும் பேசிக் தான், எல்லாருமே தமிழ் தெரியும். ஓரளா கொஸ்டின் ஈஸியா ஓரளவு இருந்தா அட்டன் பண்ணிடலாம். இப்போ வந்து 4 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 4 கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சிருந்தா டிக் பண்ணிட்டு போயிடுவோம். நமக்கு கொஞ்சம் தானே வச்சிருக்காங்க தமிழ் அப்படின்ட்டு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஞ்சம் அதுலயும் ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு தெரியாம இன்னொரு கொஸ்டினை அதை மிங்கிள் பண்ணி இப்படி தமிழ்ல பிஹெச்டி படிச்சிருக்காங்க அவங்க எழுதுற மாதிரி எப்படி எங்களுக்கு பேசிக்ல 30 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் நான் உள்ளே பாஸ் பண்ண என்னோட கொஸ்டினை திருத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் எக்ஸாம் எழுதி ஏதோ சரி நம்ம பிஹெச்டிக்கு போயாது நம்ம ஒரு எக்ஸாம்லாம் நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. பிஹெச்டி வரை ஏதாவது படிச்சுட்டு சம்பளம் அதிகம்ல நமக்கு. பிஹெச்டி படித்தா நம்ம எல்லா டைமும் போட்டி போட வேண்டியதில்லை. பிஹெச்டியில் கொஞ்சமாக தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுனால நம்ம அதில் ஏதாவது ஃபைட் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு போனால் அங்கேயும் இந்த வருஷம் நம்ம நேரம் சொல்லுவாங்கல்ல, எங்கே போனாலும் விடாது உங்கள் நேரம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வருஷம் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் எக்ஸாம் அப்படின்ட்டு. ஓகே, அந்த எக்ஸாம் இப்போ எழுதியிருக்கேன். இப்போ எழுதியிருக்கேன்னா நான் தமிழில் 30 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணுனாதான் என்னோட சப்ஜெக்டுக்குள்ளே உள்ளே போவாங்க.